ஏன் ஐயோ என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டி இருக்கிறது? இதெல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. அதாவது அவங்க அப்பா செஞ்சது இதை விட, அதாவது நம்ம பிரச்சனையில ஒன்று என்ன தெரியுமா? ஏன் நீ இப்படி தப்பு செய்யறியே, அவங்கள மாதிரி இல்ல. ஆமே, நான் அவங்கள மாதிரி அப்படியா பண்றேன், ஆனாலும் நீ அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டியே. சொல்லதானே செஞ்ச, நான் குத்தல இல்ல. இங்கே இங்கே வந்து யோராமுக்கு பிரச்சனை என்னன்னா, கர்த்தரின் பார்வைக்கு இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஐயே நம்மளதான் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, இனி அடுத்து போக போக தெரியும். ஆமா, யோராமா இருந்தா நம்மை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை. அவங்கள மாதிரி கிடையாது. சிலையை அகற்றி விட்டான். தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். ஆனா 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னுல மாட்டிட்டு இருக்கிறான். இவன் தான் யோராம். ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னுல மாட்டிட்டு இருக்கிறான். இவன் தான் யோராம். அதெல்லாம் இப்போ 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 அது உண்டா? இப்போ அந்த குடிப்பழக்கம் உண்டா? ஐயோ, இப்போ குடிப்பழக்கம் சுத்தமா கிடையாது. இப்போ லைட்டா இவ்வளவுதான். இப்போ அந்த குடி பக்கமே ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னுல இப்போ சினிமாவா? ஐயா, இப்போ சீரியல் மட்டும்தான். ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னு இப்போ சினிமா பாட்டு கேட்பீங்களா? சே, அப்போ ஆல்பம் சாங் மட்டும் தான் கேட்போம், செக்குலர் சாங் மட்டும் தான் கேட்போம். அது எதை பத்தி தான் பாடுறாங்க? அது இயற்கையை பத்தி பாடுறாங்க, அதை பத்தி பாடுறாங்க. இதெல்லாம் தப்பா? ஒன்ன விட்டுட்டான். பைபிள்ல ஒரு யோராம சொல்லி இருக்கு. ஆமென். ஆண்டவர் கற்றுத்தந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்து போறேன். பைபிள் படிக்கும்போது என்கிட்ட பேசணும், நீ பைபிள் படிக்கும்போது நீ ஒன்னதான் யோராமோடு வச்சு பார்க்கணும், இன்னொரு ஆளை வச்சு பார்க்கக்கூடாது. இப்போ நான் ப்ரீச் பண்றதுனால உங்களுக்கு இப்படி ப்ரீச் பண்றேன். ஆனால் மெடிடேட் பண்ண வைக்கும்போது அவையானவர் அப்படிதான் பேசுவார். அப்பதான் எனக்கு கூட பேசுவார். அப்பதான் அவர் எனக்கு பேசுறது என்னால கேட்கும். ஆமே. எப்பவுமே சிலருக்கு பிரச்சனை உண்டு, இன்னைக்கு என் புருஷன் மட்டும் வந்திருக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். ஆமே. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவங்க மட்டன் பிரியாணி கொண்டு வராங்க, உங்க புருஷன் வரலையா? இல்ல, இது அவங்களுக்கு தான். நீங்க பார்த்துட்டே எப்படி இருக்கும்? ஆமே. தாவீது சொல்ற, என் செவியை திறந்தீர். ஒன்ன விட்டுட்டோம், இன்னொன்னுல சிக்கிட்டு இருக்கிறோம். இவன் சிக்கிக் கொண்டிருந்தது எதுல தெரியுமா? யெரொபெயாமின் பாவங்கள். என்ன யெரொபெயாமின் பாவங்கள்? அதை டச் பண்ணிட்டு இங்க வர விரும்பும். யார் யெரொபெயாம்? எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ரெகோபெயாம் நாட்களிலே, அதாவது சாலமோன் வழி மாறி போயிட்டார். இப்போ ஆண்டவர் வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி சாலமோனை வந்து அகற்றல, தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையின்படி. ஏன்னா ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்னா, கிருபையை விளக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தை 10-2 வந்து பிரிக்கிறார். தாவீதுக்கு எப்பவுமே ஒரு கோத்திரம் இருக்கணும், தாவீதின் விளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். அது நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணது. அப்போ அந்த இடத்துல தான் யார் வரா அப்படின்னா, இந்த யெரொபெயாம் வருகிறான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 28-29 வசனங்களிலே கர்த்தர் அகியா என்கிற தீர்க்கதரிசிக்கு இதை வெளிப்படுத்தி யெரொபெயாமை சந்திக்க வைக்கிறார். 29வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே யெரொபெயாம்
எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா எனும் தீர்க்கதரிசி. நல்ல கவனமா கேளுங்க. அவன் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டார். இருவரும், நல்ல கவனிங்க, இருவரும் வயல் வெளியில் தனித்திருக்க. இதுவரை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யெரொபெயாமுக்கு தெரியாது. அடுத்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு யெரொபெயாமுக்கு தெரியாது. யெரொபெயாமின் சரித்திரம் என்ன, யெரொபெயாமுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? அகியா. அகியா எல்லாரும் சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி, படிச்சு வச்சுக்கோங்க. அகியா, அகியாவுக்கு தெரியும். ஏன்னா அகியாக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அகியா தோள்ல என்ன இருக்கு? நம்ம பழசாக்க கூடாது. நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இது எப்படி இருக்கு, இது பழசுதானே கேட்டா எப்படி இருக்கும்? அவர் புது சால்வையை போட்டுட்டு வராரு. நீங்க என்னடா ஈஸியா சால்வை, ஆமா இது விளக்கோன்னு ஷர்ட் போட்டு வரும். இது என்ன சட்டை தானே, கிழிச்சா கிளியும். உங்களை யாராவது கிளிக்கியா சொன்னோம்? புது சால்வையை போட்டுட்டு வராரு. நல்ல கவனிங்க. யெரொபெயாமுக்கு அடுத்து என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் தெரியாது. இருவரும் வயல்வெளியில் தனித்திருக்கையில். யெரொபெயாம் லைஃப்ல ஒரு உயர்வு வந்ததற்கான காரணத்தை பாருங்கள். இருவரும் வயல்வெளியில் தனித்திருக்கையில் இந்த அகியா என்ன பண்றாருன்னா, போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு அதுல 10 தூக்கி யார்கிட்ட கொடுக்கிறான்னா, யெரொபெயாம்கிட்ட கொடுக்கிறான். இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் பேசின ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அடுத்து என்ன நடக்கும், எனக்கு அடுத்து என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கூட இருக்கிறவருக்கு அடுத்து என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. இது எப்படி ஆகும்னு தெரியாது, இது எங்க போய் முடியும்னு தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் நிச்சயித்திருக்கணும், நான் அவரோடு தனித்திருக்கிறேன். நான் அவரோடு, அவர் தோள்ல போட்ட. கவனிங்க, இங்கே நான் ஆண்டவருடைய கிருபையை சொல்லி அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். தாவீதின் குடும்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு சால்வை கிழிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, ஏன்னா ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டது. ஆனா தாவீது குடும்பத்தில் உள்ளத இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னா கிழிக்கப்பட்டாதான் கொடுக்க முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல உங்க மேல வரணும்னா அவர் அடிக்கப்பட்டாதான். பிரைஸ் காட். 10 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு 38வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது நான் உன்னோடு இருந்து. இந்த வார்த்தை கவனிக்கணும். நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். நான் தாவீதுக்கு கட்டினது போல இல்ல, நான் தாவீதுக்கு மட்டும் தான் கட்டுவேன் அப்படி கிடையாது. அப்படின்னு நம்ம இந்த பைபிளை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் கொடுக்கிறது. இங்க பாரு, தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டின பாத்தியா, அதே மாதிரி நான் உனக்கும் கட்டுவேன். தாவீதுக்கு நான் கிருபையை கொடுத்தேன் பாத்தியா, தாவீது கருளின நிச்சயமான கிருபையை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். ஆனா நீ என்ன செய்யணும்? நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேளு, என் வழிகளில் நடந்து தாவீது செய்தது போல கை கொள்ளும்படிக்கு. அதாவது வசனத்தை கை கொள்ள நான் என்ன மாத்திக்கணும். நீ கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்பாயா யெரொபெயாமே? உன் கையில அதுவும் கிழிச்ச 12ல எத்தனை கொடுத்தார்? நமக்கெல்லாம் 1வது கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா, ஆமென். நொறுக்கிற அப்பத்துல
ஒரு துண்டு அதுலயும் வாங்கிட்டு பக்கத்துல கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டான். ஆமென். சரி, அடுத்த பந்தியில பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கிழித்ததுல 10. ஆமென். இப்படி வாங்கிட்டு இருக்கிற புரியாது. உன்னை சில நேரத்தில் தனித்து கொண்டு போய், வயல்வெளி என்பது அவருடைய சமூகம், தனித்திருக்கையில் திடீர்னு சால்வை எடுக்கிறார், கிழிக்கிறார். இவருக்கு என்னாச்சு? அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. இவருக்கு என்னாச்சு? ஆமென். எருசலேமில் கல்வாரி சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிழிக்கப்பட்டது இந்த 2024 என் மேல கிருபையாய் ஒளியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட யெரொபெயாம் என்ன செய்தான் தெரியுமா? வழிமாற ஆரம்பித்தான். தான் உயர்த்தப்பட்டதையும் தன் கையில இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள், இந்த உயர்வு கொடுக்க ஒரு புது சால்வை கிழிக்கப்பட்டதையும் அவன் மறந்து விட்டான். சாலமோன் நாட்களுக்கு பிறகு ரெகோபெயாம் இப்பொழுது வருகிறான். ரெகோபெயாம் நாட்கள்ல இன்னும் ஒஸ்டா போகுது. அப்பதான் கோத்திரங்கள் பிரிகிறது. இது ஏற்கனவே கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ யெரொபெயாம் இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிறான், ரெகோபெயாம் யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறான். இந்த நேரத்துல தான் யெரொபெயாம் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய ஆரம்பத்தை, தேவன் தன்னை உயர்த்தினதை எல்லாவற்றையும் மறந்து வழிமாற ஆரம்பித்தான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் 1 ராஜாக்கள் 12:25 முதல் பார்த்தால் தெரியும். வாசிக்க டைம் இல்லை, ஆனாலும் ஒவ்வொன்றையாக நான் சொல்லி விடுகிறேன். அவன் செய்த காரியம் என்ன? அவன் செய்த காரியம் 1:27 வசனத்தில் ஜனங்கள் எருசலேமுக்கு போவதை தடுத்தான். அங்கே யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு போயிடக்கூடாது, எருசலேமுக்கு போவதை தடுத்தான். ஏன் தடுத்தான் தெரியுமா? அந்த வசனத்தை வாசியுங்கள். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம், நல்ல கவனம், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு, இவங்க இருதயம் ரெகோபெயாம் வசமாய் திரும்பி, இது இந்த ஸ்பிரிட் இன்னைக்கு வேலை செய்யுது. ஐயோ, இவங்க அந்த கல்யாண வீட்டுக்கு போனா அவங்கள பார்ப்பாங்களே, அவங்கள பார்த்து பேசுனா அவங்க கூட சேர்ந்துருவாங்களே, அப்ப இவங்களை எப்படியாவது போக விடாம தடுத்துடணும். என்ன பண்ணலாம்? டேட்டை மாத்தி சொல்லலாமா? மண்டபத்தை மாத்தி சொல்லலாமா? காலையில கல்யாணத்தை ஈவினிங் சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய யெரொபெயாம் ஸ்பிரிட் இப்படி வேலை செய்யுது. ஆமா, இன்னைக்கு அநேகர் பாருங்க, பிள்ளைகளை இன்னொருத்தவங்க கிட்ட பேச விட மாட்டாங்க. பேசினா பிள்ளைங்க, ஏன்னா தகப்பனுக்கும் இன்னொரு ஆளுக்கும் பயங்கர பகையா இருக்கும். பிள்ளைங்க வழியில போகும்போது ஹாய் அங்கிள் அப்படிம்பாங்க. இங்க வா, ஹாய் அங்கிளா வா. அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து பாய் அங்கிள் சொல்ல வைப்பாங்க. ஏன்னா பேசின, ஒருவேளை அவங்க கிட்ட போய் பேசி சிரிச்சு பேசி அவங்க என் பிள்ளைய மாத்திட்டாங்கன்னா, சிலர் அந்த சர்ச்சுக்கு போகாத, போனா ஒன்ன மாத்திருவாங்க. ஆமா, திரும்பி சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கொம்பு பல்லெல்லாம் தள்ளி பயம். இன்னைக்கு யெரொபெயாமின் ஸ்பிரிட் நிறைய வேலை செய்யுது. இவங்களை அவங்கள பார்க்க விடக்கூடாது, இவங்களை அவங்கள சேர விடக்கூடாது. இது ஒரு பொல்லாத ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி.